வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ தர்ஷிகா வந்து விஷால்லாம் இல்லைங்க, ராணவ் தாங்க குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு சொன்னாங்க, எப்போ சொன்னாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட்டில் வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வச்சு அதில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் வச்சு நடத்தியிருக்காங்க கலெக்டா மூலியமாக. ஸோ அதில் வந்து நிறைய பேரை கூப்பிட்ருக்காங்க. அதிலேருந்து பிக் பாஸ் 8 கண்டஸ்டன்ட் 2 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு ஆள் தர்ஷிகா அண்டு அருண் பிரசாத் 2 பேருமே போயிருக்காங்கங்க. ஸோ அதில் வந்து தர்ஷிகா வந்து பேசும்போது சொன்னாங்க, காலேஜ் நானும் படிச்சிருக்கேன், ஸோ ரொம்ப இப்போ மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி டைமில் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு அவார்டு. ஸோ அதுவும் இந்த காலேஜில் இந்த ஸ்டேஜில் வாங்குறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலாட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃபோட்டோலாம் காமிச்சு அந்த பிக் பாஸில் உள்ள ஃபோட்டோ, அந்த கண்டஸ்டன்ட் ஃபோட்டோலாம் காமிச்சு உங்களை பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌந்தர்யா ஃபோட்டோ வந்து காமிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்க ரொம்ப ஜாலியான பர்சன், ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட இருந்தாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும், டைம்லாம் போகிறது தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சௌந்தர்யாவை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ காமிச்சாங்கங்க, இதெல்லாம் ட்விஸ்ட்டே இருக்குது. ஸோ அதில் வந்து திஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லி இதுவா அதுவா அப்படின்னு அதில் அந்த செக்மெண்ட்டில் வந்து விஷால் ஃபோட்டோ அப்புறம் வந்து ராணவ் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ காமிக்கிறாங்க. ஸோ பார்த்தோன்னே தர்ஷிகாவுக்கு ஒரே ஷாக்கு. ஓ திஸ் ஆர் தட் அப்படியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம், இவங்களா அவங்களா, உங்களுக்கு விஷாலா இல்லை ராணவா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு யோசிக்கவே இல்லைங்க தர்ஷிகா. ஸோ ஆப்வியஸ்லி ராணவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவாங்க, ஏன்னா ராணவ் வந்து ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து உண்மையிலே ஒரு இன்னசென்ட் கை. ஸோ எப்போவுமே தர்ஷி நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு வந்து எப்போவுமே ஒரு நல்ல விஷயமாக சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ வந்த புதுசில் கூட அவன் உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், இவன் உண்மையிலே இன்னசென்ட்டா இல்லை நடிக்கிறானா அப்படின்னு நான் ரொம்ப நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் உண்மையிலே இன்னசென்ட் தான் அண்டு குட் பர்சன், ஆப்வியஸ்லி நல்ல பையன். ஸோ உண்மையிலே இதில் டவுட்டே வேணாம், ஆப்வியஸ்லி நான் வந்து ராணுவை தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ விஷாலை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்கனைசர் வந்து கேட்குறாங்க, வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் விஷால்கிட்டலாம் பேசினீங்களா தர்ஷி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து தர்ஷிகா, இல்லைங்க நான்லாம் அதை பேசலாம் இல்லைங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி விஷாலோட பிறந்தநாள் கூட தர்ஷிகா வந்து விஷ் பண்ணது மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. எனிவே ராணவ் வந்து தர்ஷிகா சொன்னது மாதிரி ஒரு இன்னசென்ட் ப்ளஸ் குட் பர்சன் அப்படிங்கிறது வந்து உண்மை தான். ஸோ அதுக்கு வந்து டிசர்வ்டான பர்சன் வந்து ராணவ், தர்ஷிகாவை பொறுத்தளவில். ஸோ அவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மென்மேலும் தொடர நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம். தேங்க்யூ.